உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் குபேந்திரன். இது ஒரு மிக மிக ஒரு அற்புதமான பதிவு தான். இது நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்கும். இதை இப்போ இந்த வரிசையாக பார்க்கலாம். அதாவது நவகிரக தோஷங்கள்லாம் நீக்கிறதுக்கான ஒரு எளிய முறை தான் இது. சரிங்களா? இது எப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் இப்போ சூரிய தசை ஒருத்தவங்க நடக்குதுன்னு வச்சுங்க, அவங்க கண்டிப்பாக இதை செஞ்சால் ரொம்ப பலன் கொடுக்கும். சூரிய தசை ஏன்னா ஒரு ஜாதகத்தில் சூரியன் உங்களுக்கு பலன் அளிக்கக்கூடாத இடத்துல இருந்துட்டாருன்னா, சரிங்களா? ஜாதகம் லக்னம் வச்சு தான் எடுக்கணுங்க. அந்த 12 லக்னத்துக்கும் சூரியன் எங்கெங்கே இருந்தாருன்னா நல்லது செய்வார், தீயது செய்வார்னு ஒரு கணக்கு இருக்குது இல்லையா? அது அது உங்களுக்கு விவரமாக தெரிஞ்சவங்க செய்யலாம். இல்லாதவங்க சூரிய தசை பொதுவாகவே உங்களுக்கு நல்லது நடக்குதுன்னா கம்முன்னு விட்டுடுங்க. சூரிய தசை ஆரம்பிச்சிட்டு எனக்கு சரியில்லைன்ற மாதிரி உணர்ந்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயத்தை செய்யுங்க. சரிங்களா? தினசரி நைட்டில் என்ன பண்ணுங்க, தூங்குறச்ச கொஞ்சோண்டு ஒரு 2 கிராம் 3 கிராம் கசகசா இல்லையா, கசகசாவை கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற விட்டுடுங்க. ஊற விட்டு இதை காலையில் என்ன பண்ணணும், எழுந்ததும் ஒரு மழை ஜலம் கழிச்சிட்டு போய் சூரியனை போய் நல்லா நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணணும். 7 மணிக்குள்ளே செய்யணும். நீங்கள் கண்ட நேரத்துக்கு பண்ணக்கூடாது. 7 மணிக்குள்ளே சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு குளிக்கணும். குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கசகசா ஊற வச்சுக்கிறீங்க இல்லையா, அந்த கசகசாவை நல்லா மைய அரைச்சி நீங்கள் குளிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு அதில் குளிச்சிடணும். சரிங்களா? குளிச்சுட்டு இப்போ உங்கள் வேலையெல்லாம் பாருங்கள். இரவில் படுக்கிறச்ச சம்பா கோதுமை அப்படி இல்லைன்னா சாதா கோதுமை எதோ ஒன்றும் எடுத்து ஒரு கையளவு எடுத்து ஒரு சிவப்பு துணியில் முடிஞ்சு நீங்கள் தலைக்காணிக்கு அடியில் வச்சுக்கோங்க. அதை அடியில் வச்சு தூங்கிடுங்க. காலையில் எழுந்து என்ன பண்ணுங்கள், அந்த சம்பா கோதுமையை வலது கையில் கொட்டி உங்கள் தலையை 3 சுற்று இடம் வளமாக சுற்றி எதனா ஒரு கவரில் சேர்த்து வச்சுருங்க. இதை இதேமாரி தொடர்ந்து 9 நாள் செய்யணும். இதை ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சிங்கன்னா ஞாயிற்று திங்கள் 9 நாள் முடியும். 9ஆவது நாள் காலையில் தூங்கி எழுந்து அந்த தலையை சுற்றி போகிற தானியத்தை எடுத்துன்னு போயிட்டு ஏதாச்சும் ஒரு பறவைங்களுக்கு போடலாம். அப்படி இல்லைன்னா நீர்நிலையில் இந்த வாட்டரில் போடக்கூடாது, நல்ல தண்ணியை தான் போடணும். கடல் தண்ணி, கிணத்து தண்ணி, ஏரி தண்ணி, அதை மாதிரியான ஒரு தண்ணியில் அந்த தலையை சுற்றி வச்சுக்கிற கோதுமையை போட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சூரியனுடைய நெகட்டிவ் தன்மை குறையும், சூரிய ஆற்றல் பெருகும். இது அனுபவம் தான். நிறைய பேருக்கு இந்த பரிகாரம்லாம் வேலை செய்யுதுங்க. சரிங்களா? இதை நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக சூரியனுடைய அருளை பெறலாம். சூரியனை நல்லா நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கெடுபலன் செய்ய மாட்டார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.